ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க, வீடியோக்குள்ளார போகலாம். முழங்கால் வலியை குறைக்கக்கூடிய உணவுகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஐஸ் ஒத்தடம், ஒர்க் அவுட்டு, உடற்பயிற்சி செய்கிறது, இது மாதிரியான வீட்டு வைத்தியங்கள் மூலமாகவே முழங்கால் வலியிலிருந்து விடுபடலாம். ஆனால் சில வீட்டு வைத்தியங்கள் பாதகமான விளைவுகளை கூட ஏற்படுத்திடலாம். ஸோ நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருட்களை வச்சு முழங்கால் வலியை எப்படி ஓட விரட்டலாம் அப்படின்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், கொழுப்பு நிறைந்த மீன்கள் தான். சாலமன், மத்தி, டுனா, இது மாதிரியான மீன்கள்லாம் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் நிறைய இருக்குது. இது முழங்கால் வலியை குறைக்கிறதோடு மட்டும் இல்லாமல் முழங்காலில் ஏதாவது வீக்கம் இருந்தால் கூட குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாரத்துக்கு ஒரு முறையாவது ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் நிறைஞ்ச இது மாதிரியான மீன்களை நீங்கள் சாப்பிட்டுட்டு வர்றப்ப முழங்கால் வலி வர்றதுக்கு முன்னாடியும் தடுத்துடலாம். உங்களுக்கு முழங்கால் வலி ஏற்கனவே இருந்துச்சுன்னா கூட அது படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இதை நீங்களே உணரலாம். செகண்ட் ஒன், பழங்களும் காய்கறிகளும். இந்த பழங்களும் காய்கறிகளும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை ஆதரிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அலர்ஜியை எதிர்த்து போராடக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள்லாம் பழங்களில் இருக்கிறதுனால முழங்கால் வலியை ஓட விரட்டுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சீசன் டைமில் டெய்லி ஒரு காய் அப்படி இல்லைன்னா பழங்கள் நம்ம சாப்பிட்டுட்டு வர்றப்ப முழங்கால் வலியை ஓட விரட்டலாம். தேர்ட் ஒன் என்னன்னா, இலைக்கீரைகள் தான். கீரை, ப்ரொக்கோலி, இது மாதிரியான இலைக்கீரைகளில் நார்ச்சத்து, விட்டமின்கள், தாதுக்கள்லாம் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய விட்டமின்கள், தாதுக்கள்லாம் முழங்கால் வலி வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவகேடா, மோனோசாச்சுரேட் கொழுப்பு அதிகம் இந்த அவகேடாவில். அதே டைமில் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் கூட இந்த அவகேடாவில் இருக்கிறதுனால முழங்கால் வலியை தடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபிஃப்த் ஒன், ஆலிவும் ஆலிவ் எண்ணெயும். இந்த ஆலிவ்ல ஓலியோ காந்தல் இருக்கு. இது அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கிறதுனால முழங்கால் வலியை விரட்டுறதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிக்ஸ்த் ஒன், மஞ்சள். பாரம்பரிய மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுற இந்த மஞ்சள் இருக்குல்ல, அது மூட்டு வலிக்கு நல்ல மெடிசினாக இருக்கும். செவன்த் ஒன், வாழைப்பழமும் வாழைக்காயும் தான். இந்த வாழைப்பழத்துலையும் வாழைக்காயிலையும் எலும்போட அடர்த்தியை அதிகரிக்கக்கூடிய மெக்னீஷியம் இருக்கு. தினமும் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா முழங்கால் வலி வர்றதுக்கு முன்னாடியே தடுத்துடலாம். எய்த் ஒன், அவுரி நெல்லி. ஒரு கப் அவுரி நெல்லியில் அவ்வளோ ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைஞ்சிருக்கு. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் என்ன பண்ணுன்னா மூட்டு வலி வராமல் தடுக்கும். அப்படியே மூட்டு வலி வந்திருந்தா கூட அதை சீக்கிரத்தில் குணப்படுத்துறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நைன்த் ஒன், தேயிலை தான். பச்சை, கருப்பு, வெள்ளை அப்படின்னு எல்லா தேயிலையிலையும் அலர்ஜி எதிர்ப்பு விளைவுகளை கொண்ட பாலிபீனால்கள் நிறைய இருக்குது. அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் இதில் இருக்கிறதுனால முழங்கால் வலியை ஓட விரட்டுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் இந்த காலகட்டத்தில் நம்மள பலரும் சந்திச்சிட்டு இருக்கிற முழங்கால் வலியை 9 உணவுகளை சாப்பிட்றதன் மூலமாக எப்படி குணப்படுத்தலாம் அப்படின்னு தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.